மக்களே எல்லாருக்கும் ஒருநே சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் செக்கப் பண்ண பார்க்குறீங்க, மறக்காமல் தயவு செய்து செக்கப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 28/4/2026 ஆகுது. எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கம் மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வானிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தற்பொழுது ஏற்பட்டு விட்டதுங்க. ஆமாங்க, சொல்லி ஆகணும். அதாவது நம்ம வேளாங்கண்ணி வரைக்கும் மழை எதிர்பார்த்தோம் அல்லவா? வேளாங்கண்ணி காரைக்கால் வரைக்கும் மழை வரும்னு எதிர்பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விதமாக மன்னார் வளைகுடா மற்றும் இந்த வங்கக்கடல் முழுவதுமே தற்பொழுது வலுவான காற்று வீச ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மாலைத்தீவு முதல் நம்ம கன்னியாகுமரி உரசி தூத்துக்குடியில் ஏறி அந்த காற்று அப்படியே டெல்டா மாவட்டங்களில் வலுவாக நுழையும் என்பதனால் தென் மாவட்டங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை வந்தடையும். இப்போ வந்து இந்த டெல்டாவிற்கு தெற்கு டெல்டாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா மழை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பெய்யும்னு நினைக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக டெல்டாவிற்கு ஏதாவது ஒரு நாள் கிழக்கு நோக்கி மழை கண்டிப்பாக கஷ்டப்பட்டு முன்னேற்றம் அடைந்து கிழக்கு வந்து வேளாங்கண்ணி கண்டிப்பாக மழை கொடுக்கும். ஆனால் இப்போ வைகாசி காற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த வைகாசி காற்று வந்தாலே பார்த்திங்கன்னா வேதாரண்யம் இந்த வேளாங்கண்ணிக்கெல்லாம் மழை அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த தென்மேற்கு பருவமழை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேளாங்கண்ணி பக்கம் அவ்வளோ சீக்கிரம் மழை கிடைக்காது. நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து எதிர்பார்த்தது ஒன்று, நடப்பது வேறொன்றாக இருக்குது. ஆனால் இந்த வானிலையை பொறுத்த வரைக்கும் நொடிக்கு நொடி மாறுது. சரிங்களா? அதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும். யாராலையும் இதான நடக்கும் யாராலையும் கணிக்க முடியாதுங்க. சரிங்க, நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து அதையும் மீறி தான் நம்ம வந்து கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழக மக்களுக்கு எல்லாத்தையும் மீறி தான் நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு ஃபோர்காஸ்டின் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இப்போ மாறி இருக்கு, அவ்வளோதான். இருந்த போதிலும் மழை இருக்குது. மேற்கு மாவட்ட மக்களுக்கு கண்டிப்பாக மழை வந்தடையும். இதை கேளுங்க. மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மாலை மற்றும் இரவு வணக்கங்க. வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் செக்கப் பண்ண பார்க்குறீங்க, மறக்காமல் தயவு செய்து செக்கப் பண்ணிட்டு பாருங்கள். மக்களே, உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு முக்கியம்தான், லைக்கும் முக்கியம்தான். மறக்காமல் ரெண்டுமே பண்ணிட்டு பாருங்கள். மக்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை செக்கப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தயவு செய்து செக்கப் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சொல்லி ஆகணும். நம்ம தமிழக மக்களுக்கு கண்டிப்பாக உண்மையை சொல்லணும். அதாவது பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் பொய்யான தகவல்களை பரப்பவே கூடாது. சரிங்களா? நான் வந்து உண்மையை சொல்கிறேன். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. இதை நான் சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்க. அதனால் சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. மறக்காமல் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடல் காற்றுன்னா என்ன? கடலில் வழியாக இருந்து நம்ம தமிழகத்தில் கரெக்டாக சொல்லப்போனால் கடல் காற்று அப்படிங்கிறது மாலையில் சரியாக 4 மணி முதல் ஒரு இரவு ஒரு 7 மணிக்குள்ளே 6:30 மணிக்குள்ளே நுழைவு தான் கடல் காற்று. இந்த கடல் காற்று என்ன பண்ணும்னா மழையை வந்து உருவாக்கும், மழையை வந்து தீவிரப்படுத்தும். அதுவும் ஈரப்பதமான காற்று வந்தால் தாங்க மழையை உருவாக்கும், மழையை தீவிரப்படுத்தும். ஆனால் இப்போ அடிக்கக்கூடிய காற்றுலாமே மழை தீவிரப்படுத்தாது. இன்றைக்கெல்லாம் அடிக்கக்கூடிய காற்றுலாம் மழை தீவிரப்படுத்தாது. நல்லா கேட்டுக்கோங்க. மழை வந்து எப்போது தீவிரப்படுத்தும்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 29, 30 மழை தீவிரப்படுத்த வாய்ப்பு இருக்குது மேற்கு மாவட்டங்களில். அப்படி இல்லை என்றால் மே முதல் வாரம் மழை வந்து தீவிரப்படுத்தும் கண்டிப்பாக. சரிங்களா? இதில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வேளாங்கண்ணி வரைக்கும் மழை எதிர்பார்த்தோம். வேளாங்கண்ணி வரைக்கும் மழை வருங்க, அதிராமப்பட்டினம் பட்டுக்கோட்டை வரைக்கும் மழை வருங்க, அதே போல் புதுச்சேரி வரைக்கும் மழை வருங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சுங்க. திடீரென்று ஒரு வானிலை ஒரு மாற்றம். என்ன மாற்றம்னு கேளுங்க. தயவுசெய்து கோவப்படாதீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாற்றம் என்றால் கடல் காற்றோடைய வேகம் அதிகரிக்குது. அதாவது நல்லா கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் 2 வாரங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதாவது போன மாதம் பார்த்துருப்போம். அதுக்கு இப்போ 2 வாரங்கள் நம்ம ஏப்ரலில் முதல் வாரம் பார்த்துருப்போம், 2வது வாரம் பார்த்துருப்போம், 3வது பார்த்திங்கன்னா கடைசி வாரம் நம்ம இருக்கோம். இப்போ 2 வாரங்களில் காற்றே கடலில் அடிக்கலைங்க. காற்றோடைய வேகம் ரொம்ப 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 கம்மி. எந்த திசையிலும் காற்று அடிக்கலை. இதனால் கடல் காற்றே இது வரைக்கும் நுழையாமல் இருந்தது. நம்ம டெல்டா, அதாவது தெற்கு டெல்டா மற்றும் வடக்கு டெல்டா அந்த கடலோர மாவட்டங்களில் இது வரைக்கும் காற்றே அடிக்காமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா திடீரென்று காற்று வந்து ஃபோர்ஸாக அடிக்க தொடங்குது. திடீரென்று பார்த்திங்கன்னா வேகம் எடுக்குது. ஏன்னா நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து எல்லினோ ஆண்டு என்பதனால பசிபிக் பெருங்கடல் வேலை எல்லினோ வேறு உருவாகிச்சிருக்கா. அதனால எல்லினோவோட தாக்கம் தான் இது. எல்லினோ என்ன பண்ணும்னா ஒரு சுழற்சி வந்து உருவாகுதுன்னா அதை வந்து பெரும் புயலாகவே மாற்றும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரும் புயல் அப்படிங்கிறது வரலாறு காணாத அளவிற்கு இது வரைக்கும் யாரும் பார்த்துறாத அளவுக்கு கூட மழை கொடுக்கும். இது வந்து ஒரு மாற்றம். அதாவது அடிக்கடி ஒரு மாற்றத்தை கொடுப்பது தான் இந்த எல்லினோ. சரிங்களா? ஆனால் இப்போ பாருங்கள், நான் வந்து புயலை பற்றி சொல்லலை,
சொல்கிறேன். இப்போ வந்து வரும் நாட்களில் தென்கிழக்கு வங்கக்கடலில் வந்து ஒரு சுழற்சி உருவாகுதுன்னா அது கண்டிப்பாக திடீரென்று ஒரு புயலாக கூட பிக்கப் ஆகலாம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வலுவான காற்று வீசிகிட்டு இருக்குது, பார்த்தாலே தெரியும். மிக வலிமை கொண்ட ஒரு காற்றாக வீசிகிட்டு இருக்குது. நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக வானிலையில் இந்த எல்லினோ காலம் என்பது நமக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் பலவிதமாக ஏற்படும். நம்மலாம் நான் வந்து அதையும் கடந்து தான் ஒரு உண்மையான ஒரு ஃபோர்காஸ்டிங் அடிப்படையில் நான் வந்து சொல்லியிருக்கேன். மழை இருக்கும், வேளாங்கண்ணி வரைக்கும் மழை இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஆனால் இப்போ வந்து வேளாங்கண்ணி வரைக்கும் மழையே பெய்யாமல் போகாதுங்க. நல்லா கேட்டுக்கோங்க. வேளாங்கண்ணிக்கு மழை வரும். அது எப்போ வரும்னா, தற்பொழுது 4:30 மணிக்கு காற்று உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக சேலத்துக்கெல்லாம் மழைக்கு சேலம் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை பிரச்சனை கிடையாது. அதை நல்லா கேட்டுக்கோங்க. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இங்கெல்லாம் மழை கண்டிப்பாக கிடச்சிடும். அதே போல் திருச்சி, தஞ்சாவூர் வரைக்கும் கொஞ்சம் சவாலாக தான். தஞ்சாவூருக்கே மழை வருவது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். ஆனால் தஞ்சாவூருக்கு மேற்கே இந்த திருக்காட்டுப்பள்ளி, அதே போல் இந்த புதுக்கோட்டை எல்லையோரம் வரைக்கும் மழை வந்து அப்பப்போ வரும். ஆனால் அதை தாண்டி பட்டுக்கோட்டை வரணும்னா தான் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். ஏன்னா சூறாவளி காற்றுக்கும் இந்த காற்றுக்கும் ஒரு போட்டி, நீயா நானா அப்படின்னு ஒரு போட்டி. ஒருவேளை சூறாவளி காற்று இதை பின்னடைவு செய்தால் மழை வந்து வேளாங்கண்ணி வரைக்கும் வரும், சரிங்களா? ஒருவேளை இந்த காற்று சூறாவளி காற்றை பின்னடைவு செஞ்சால் மழை வந்து வேறு பக்கத்து போயிடும். வேறு பக்கத்து போகும் அப்படின்னா அப்படியே கலைஞ்சிரும். ஏன்னா இந்த எதிரிசை காற்றால் அதெல்லாம் வர முடியாது, சரிங்களா? நீங்கள் வந்து சைக்கிளில் போகிறீங்க, திடீரென்று எதிரிசை காற்று அடிச்சு என்ன ஆகும்? ஒன்று நிற்பீங்க, இல்லைன்னா வேறு பக்கத்து போவீங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவீங்கன்னா, நிற்பீங்க. அதாவது எப்படின்னா, கொஞ்சம் நின்று பார்ப்போம், காற்றோட வேகம் குறைஞ்சின்னா நம்ம மேகம் கொஞ்சம் ஃபோர்ஸாக போக ஆரம்பிக்கும் அப்படின்னு நிற்பீங்க. ஸோ இதனால் இது என்ன பண்ண போகுதுன்னா, மழை வேளாங்கண்ணி வரைக்கும் வரும். ஒரு சில நாள் வந்து கண்டிப்பாக அதனால் முயற்சி செய்து கண்டிப்பாக நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் காற்றோட வேகம் குறையப்படும் பொழுது கண்டிப்பாக மழை வந்து வேளாங்கண்ணி வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக மே 10ஆம் தேதிக்குள்ளே வேளாங்கண்ணிக்கும் அதே போல் சென்னைக்கெல்லாம் மழை, சென்னை வரைக்கும் கண்டிப்பாக மழை வந்துடும். புதுச்சேரி வரைக்கும் மழை வந்துடும். ஆனால் புதுச்சேரிக்கு தெற்கே தான் கொஞ்சம் வாய்ப்பு பின்னடைவு ஏற்படுது மழையில், சரிங்களா? ஸோ இந்த கிழக்கு மாவட்டங்களுக்கு மற்றும் இந்த கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழை பின்னடைவு ஏற்படுகிறது. இதை தாண்டி இது மட்டும் இல்லாமல் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை வந்து பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறது அது கிடையாது. மேற்கு மாவட்டங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்கள் அதிகமான சாதகம். ஏன்னா வலிமை கொண்ட காற்று, தற்ப ஈரப்பதமான காற்று டெல்டாவில் நுழைந்து அது சேலம் வரைக்கும் வரும் என்பதனால சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அதே போல் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், இந்த மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் ஈரோடு, திருப்பூர், கோவை, அதே போல் நீலகிரிக்கு எல்லாமே பரவலாக பெய்ய போகுது. மிக நீண்ட பரவலாக பெய்ய போகுது. அதுவும் பல்வேறு இடங்களில் மிக கனமழை கூட பெய்ய போகுது, சரிங்களா? ஒட்டுமொத்த காற்று குவிதலும் இப்போ அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை வந்து பின்னடைவு ஏற்படாது. நான் சொல்வது கிழக்கே, அதாவது தூத்துக்குடி கூட மழை கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் தூத்துக்குடிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், பின்னடைவு ஏற்படும். ராமநாதபுரம் டு புதுச்சேரி வரைக்கும் பார்த்திங்கன்னா, புதுச்சேரிக்கு தெற்கே வரைக்கும் வலிமை கொண்ட காற்றாக நுழைவதனால் நமக்கு வந்து மழை வந்து பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து யாரும் கோவப்படாதீங்க. கிழக்கிய மாவட்ட மக்கள் கண்டிப்பாக மழை வரும். எதிர்த்து நின்று மழை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். யாரும் கவலைப்படாதீங்க. ஆனால் மேற்கே கண்டிப்பாக மழை உறுதி. கிருஷ்ணகிரிக்கும், தருமபுரிக்கும், சேலத்துக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு பரவலாக மழை கண்டிப்பாக பதிவாகும். அது எந்த ஒரு மாற்றமே கிடையாது, சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.